அன்புள்ள மாணவர்களே வணக்கம். நேர்கூற்று மற்றும் அயர்கூற்று. நாம் இக்காணொளியில் நேர்கூற்று என்றால் என்ன, அயர்கூற்று என்றால் என்ன, நேர்கூற்றை அயர்கூற்றாக மாற்றும்போது கவனிக்க வேண்டுவன எவை, நேர்கூற்றில் உள்ளதை அயர்கூற்றில் மாற்றுதல், அயர்கூற்றில் உள்ளதை நேர்கூற்றில் மாற்றுதல் ஆகியவற்றை பற்றி விளக்கமாக தெளிவாக பார்க்க உள்ளோம். அதற்கு முன்னர் மூவிட பெயர்கள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். தன்மை, முன்னிலை, படர்க்கை இவற்றைத்தான் மூவிட பெயர்கள் என்று சொல்வார்கள். தன்மை என்பது ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன் என்று சொல்வார்கள். முன்னிலை என்பதை ஆங்கிலத்தில் செகண்ட் பர்சன் என்று சொல்வார்கள். படர்க்கை என்பதை ஆங்கிலத்தில் தேர்ட் பர்சன் என்று சொல்வார்கள். தன்மையில் நான், நாங்கள், என், எனது என்பன வரும். அதாவது தன்னை குறிப்பது தன்மை, தான் பேசுவதாக சொல்லுகின்ற நான், நாங்கள், என், எங்கள், எமது என்று வரும். அதில் முன்னிலை என்பது தனக்கு முன்னால் இருப்பவரை சுட்டி காட்டுவது. நீ, நீங்கள், உன், நீர், உனது, உங்கள், என்று சொற்கள் அதில் வரும். படர்க்கை என்பது தன்மையும் அல்லாமல், முன்னிலையில் இருப்பவரையும் அல்லாமல், மூன்றாவது மனிதராக இருக்கின்ற ஒருவரை பற்றி சுட்டிக்காட்டும் போது வரும். அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை என்பன அவற்றில் வருகின்ற பெயர் சொற்களாகும். இவற்றை மூவிட பெயர் சொற்கள் என்று சொல்வார்கள். இந்த இடங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டால்தான் நேர்கூற்று அயர்கூற்றை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நேர்கூற்று அயர்கூற்று. ஒருவர் கூறும் கருத்துக்களை நாம் இரண்டு வழிகளில் மற்றவருக்கு கூறலாம். ஒன்று நேர்கூற்று, அதை ஆங்கிலத்தில் டைரக்ட் ஸ்பீச் என்று சொல்வார்கள். இரண்டு அயர்கூற்று, அதை ஆங்கிலத்தில் இன்டைரக்ட் ஸ்பீச் என்று சொல்வார்கள். கூற்று என்றால் சொன்ன சொல் அல்லது பேசிய பேச்சு என்று பொருள். நேர்கூற்று என்றால் நேருக்கு நேராக பேசிக்கொண்டவை அதில் இடம்பெறும். அயர்கூற்று என்றால் ஒருவர் சொன்னதை மற்றவரிடம் சொல்வது போல இருக்கும். ஒருவர் சொன்னதை மற்றவருக்கு தெரியப்படுத்துவது போல இருக்கும். நேர்கூற்று என்றால் என்ன? என் அப்பா ஒரு விவசாயி என்று இந்த மாணவன் சொன்னான். என் அப்பா ஒரு விவசாயி என்று இந்த மாணவன் சொன்னான். நேர்கூற்று என்பது ஒருவர் கூறிய வார்த்தைகளை அப்படியே சொல்வதாகும். இதில் உள்ள எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். என் அப்பா ஒரு விவசாயி என்று அந்த மாணவன் சொன்னதை அப்படியே நாம் எழுதியிருக்கிறோம். இதைத்தான் நேர்கூற்று என்று சொல்கிறார்கள். நேர்கூற்று என்பது ஒருவர் கூறிய வார்த்தைகளை அப்படியே சொல்வதாகும். அவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் மாறாமல் இரட்டை மேற்கோள் குறிக்குள் இடம்பெற்றிருக்கும். அதாவது அவர் சொன்ன சொற்கள் மாறாமல் அந்த சொற்கள் அனைத்துமே இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள இடம்பெற்றிருக்கும். ஒருவர் தனக்கு முன்னால் உள்ளவரிடம் கூறுவது போல செய்திகள் அதில் இடம்பெற்றிருக்கும். அயர்கூற்று என்றால் என்ன? இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். தன் அப்பா ஒரு விவசாயி என அந்த மாணவன் சொன்னான். தன் அப்பா ஒரு விவசாயி என அந்த மாணவன் சொன்னான். அந்த மாணவன் சொன்ன வார்த்தைகள் இங்கே இல்லை. அயர்கூற்று. எனவே அயர்கூற்று என்பது ஒருவர் கூறிய வார்த்தைகளை அப்படியே சொல்லாமல் கருத்தை மட்டும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சொல்வதாகும். அதாவது ஒருவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்லாமல் அவர் கூறிய சொற்களின் கருத்துக்களை மட்டும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சொல்வதாகும். இதில் இரட்டை மேற்கோள் குறி இருக்கவே இருக்காது. எனவே அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே இருந்தால் அதில் இரட்டை மேற்கோள் குறி இருக்கும். இங்கு அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் மாற்றி சொல்வதால் இங்கு இரட்டை மேற்கோள் குறி இருக்காது. மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். நேர்கூற்று. கண்ணா, நான் உன்னை நாளை சந்திப்பேன் என்று பாரதி சொன்னான். கண்ணா, நான் உன்னை நாளை சந்திப்பேன் என்று பாரதி சொன்னான். இது பாரதி கண்ணனிடம் சொன்ன வார்த்தைகள்.
ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது நேர்கூற்று. ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது நேர்கூற்று. ஒருவர் பேசியதை அவர் பேசியபடியே எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே கூறுவது நேர்கூற்று. இதை முன்பே பார்த்தோம். அதே தொடர் அயர்கூற்றில் வரும்போது தான் கண்ணனை மறுநாள் சந்திப்பதாக பாரதி சொன்னான். தான் கண்ணனை மறுநாள் சந்திப்பதாக பாரதி சொன்னான். ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் மாற்றி கூறுவது அயர்கூற்றாகும். இங்கே பாருங்கள், அந்த எடுத்துக்காட்டில் கண்ணன் பாரதி என்ன சொன்னானோ அதை அப்படியே நாம் எழுதவில்லை, அதை மாற்றி எழுதியிருக்கிறோம். ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் நம்முடைய வார்த்தைகளில் மாற்றி பிறருக்கு புரியும்படி கூறுவதுதான் அயர்கூற்றாகும் என்றும் நாம் சொல்லலாம். மேலும் நேர்கூற்று அயர்கூற்று பற்றிய விளக்கங்களை பார்ப்போம். நேர்கூற்று நீங்கள் நன்றாக படியுங்கள் என்று ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். நீங்கள் நன்றாக படியுங்கள் என்று மாணவர்களிடம் சொன்னதை நீங்கள் நன்றாக படியுங்கள், அதை அப்படியே நாம் எழுதியிருக்கிறோம். இதில் பேசுபவரின் வார்த்தைகள் இரட்டை மேற்கோள் குறிக்குள் இடம்பெற்றிருத்தலை பார்க்கலாம். நீங்கள் நன்றாக படியுங்கள் என்று ஆசிரியர் மாணவர்களிடம் சொன்னவை, அதை அப்படியே நாம் இரட்டை மேற்கோள் குறியில் தந்துள்ளோம். அதை அயற்கூற்றாக மாற்றும்போது அவர்கள் நன்றாக படிக்குமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் என்று வரும். இங்கே அவர்கள் என்பது மாணவர்களை குறிக்கும். ஆனால் இங்கே நீங்கள் என்பதற்கு பதிலாக நாம் அவர்கள் என்பதை எழுதியிருக்கிறோம். அதனால்தான் அதை அயர்கூற்று என்று நாம் சொல்லுவோம். அவர்கள் நன்றாக படிக்குமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இதில் மேற்கோள் குறி இருக்கவே இருக்காது. நீங்கள் என்பது அவர்கள் என்று கருத்துக்கு ஏற்றார் போல மாறி வரும் என்பதையும் நாம் கவனிக்கலாம். மேலும் கண்ணன் நான் நாளை சென்னைக்கு செல்வேன் என்றான். அதாவது கண்ணன் கூறிய வார்த்தைகளை நாம் இங்கே கொடுக்கிறோம். நான் நாளைக்கு சென்னைக்கு செல்வேன், நான் நாளை சென்னைக்கு செல்வேன் என்று கண்ணன் சொன்னான். அதை அயற்கூற்றாக வரும்போது தான் மறுநாள் சென்னைக்கு செல்வதாக கண்ணன் கூறினான் என்று வருவோம். இங்கே நான் என்பது மாறி இருக்கு, நாளை என்பது மறுநாள் என்று மாறி இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே நேர்கூற்றில் இருப்பதை அயற்கூற்றில் மாற்றும் போது ஒரு சில சொற்கள் தன்மையோ முன்னிலை சொற்கள் படர்க்கையாக மாறும். மேலும் ஒரு சில சொற்களும் மாறும். அதைத்தான் இனிமேல் நாம் விளக்கமாக இந்த பகுதியில் பார்க்க. மேலும் இங்கே கண்ணன் நான் நாளை சென்னைக்கு செல்வேன் என்றான் என்று சொல்லக்கூடியது என்று சொன்னார், என்றார், என்றால், என கூறினார் என்பன முடியும். இது மாதிரி சொற்களில் தான் அந்த நேர்கூற்று முடியும். என்றார், என கூறினார், என்றால் என்று அது முடியும். அதுவே அயற்கூற்றில் வரும்போது செல்வதாய், செல்வதாக கூறினான் என்று வரும். இதுதான் அயற்கூற்றுக்கும் நேர்கூற்றுக்கும் உள்ள வேறுபாடு. மேலும் பாருங்கள், அயற்கூற்றில் நேர்கூற்றில் ஒரு நீண்ட கருத்தை பல தொடர்களை பயன்படுத்தி சொல்லும் போது எப்படி வரும் என்பதை பார்ப்போம். ஆசிரியர் மாணவர்களை பார்த்து நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல பணிகளில் சேர வேண்டும், நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று கூறினார். ஆசிரியர் மாணவர்களை பார்த்து நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல பணிகளில் சேர வேண்டும், நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று கூறினார். இங்கு ஆசிரியர் மாணவர்களிடம் பல கருத்துக்களை கூறியிருப்பதை பார்க்கலாம். அந்த தொடர் அயற்கூற்றாக வரும்போது ஆசிரியர் மாணவர்களிடம் அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்றும், நல்ல பணிகளில் சேர வேண்டும் என்றும், நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்றும் கூறினார் என்று வந்திருப்பதை பார்க்கலாம். ஏனென்றால் இங்கு பல கருத்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும், படிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் பல இடம்பெற்றிருப்பதால் என்றும் என்றும் என்ற வார்த்தைகளை அயற்கூற்றில் நாம் பயன்படுத்துகிறோம். அதனால்தான் அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்றும், நல்ல பணிகளில் சேர வேண்டும் என்றும், நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்றும் கூறினார் என்று முடிக்கின்றோம்.
எனவே அயற்கூற்றில் என்றும் என்றும் கூறினார், கூறினான், கூறினாள் என்ற வார்த்தைகள் இடம்பெறும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொரு எடுத்துக்காட்டு, கண்ணன் நான் நாளை சென்னைக்கு செல்வேன் என்றான். கண்ணன் நான் நாளை சென்னைக்கு செல்வேன் என்றான். நேர்கூற்றில் வந்திருப்பது. என்று, என்றார் என்னும் சொற்கள் மேற்கோள் குறிக்கு வெளியே வரும். இதில் வந்திருப்பதை பார்க்கலாம். என்று, என்றான், என்றால் என்ற சொற்கள் எல்லாம் மேற்கோள் குறிக்கு வெளியில் வரும். நான், நாம், எனக்கு, எங்கள் என்னும் தன்மை பெயர்களும் நீ, நீங்கள், உனக்கு என்னும் முன்னிலை பெயர்களும் அந்த நேர்கூற்றில் வரும். ஆனால் அயற்கூற்றை பாருங்கள். தான் மறுநாள் சென்னைக்கு செல்வதாக கண்ணன் கூறினான். இங்கே தான் என்ற மூவிட பெயர் வந்திருக்கிறது, படற்கை பெயர். மறுநாள், நாளை என்பது இங்கு மறுநாள் என்று மாறி இருப்பதை பார்க்கலாம். தன்மை பெயர்களும் முன்னிலை பெயர்களும் படற்கை பெயர்களாக, அதாவது அவன், அவள், அவர், அவர்கள், தனக்கு, தனது, தான் என மாறும் என்பதை பார்க்க வேண்டும். இனி நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றும் போது கவனிக்க வேண்டியவை. இனி நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றும் போது எவற்றை கவனிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். 1. மேற்கோள் குறிகளை நீக்க வேண்டும். மேற்கோள் குறிகளை நீக்க வேண்டும். 2. என்று, என கூறினார் சொற்களை நீக்க வேண்டும். என்று, என்றான், என கூறினார் என்று வரும் வார்த்தைகளில் எல்லாம் நீக்க வேண்டும். 3. சொன்னார், தெரிவித்தார், கேட்டார், வினவினார் என்னும் சொற்களும் வரும். அந்த சொற்களே வரலாம். அதாவது அயற்கூற்றில் சொன்னார், தெரிவித்தார், கேட்டார், வினவினார், வருந்தினார் என்ற சொற்கள் அதில் வரும். மேலும் 4. தன்மை முன்னிலை பெயர்களை படற்கை பெயர்களாக தேவைக்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும். அதாவது நேர்கூற்றில் வந்துள்ள தன்மை முன்னிலை பெயர்களை கருத்துக்கு ஏற்றவாறு, அந்த சூழலுக்கு ஏற்றவாறு நாம் படற்கையில் மாற்ற வேண்டும். 5. தன்மை பெயர்களை படற்கை பெயர்களாக மாற்ற வேண்டும். தன்மை பெயர்களை படற்கை பெயர்களாக மாற்ற வேண்டும். அதாவது நேர்கூற்றில் வந்திருக்கின்ற தன்மை பெயர்களை படற்கை பெயர்களாக அயற்கூற்றில் மாற்ற வேண்டும். அடுத்ததாக கட்டளை சொல் வந்தால், நேர்கூற்றில் கட்டளை சொல் வந்தால் அதை ஆறு, ஆக என்னும் சொற்களாக மாற்ற வேண்டும். வா என்று வந்தால் வருமாறு என்று மாற்ற வேண்டும். வாழ்க என வந்தால் வாழ்வாயாக என மாற்ற வேண்டும். மேலும் பாருங்கள், நான் என்ற வார்த்தை தான் என்று வரலாம். நாம் என்ற சொல் தாம் என்று வரலாம். என் என்பது தனது என்று வரலாம். நீ என்பது தான் அல்லது அவரை என்று வரலாம். நாங்கள் என்பது அவர்கள் என்று வரலாம். அடுத்ததாக காலத்திற்கு ஏற்ற வினை சொற்களை மாற்ற வேண்டும். காலத்திற்கு ஏற்றவாறு, அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்திற்கு ஏற்றாற் போல அந்த சொற்களையும் அயற்கூற்றில் மாற்ற வேண்டும். வருவேன் என வந்தால் வருவதாக என்று மாற்றி எழுதுவேன். வந்தேன் என இறந்த காலத்தில் வந்தால் வந்ததாக என்று மாற்றி எழுதுவேன். படிப்பேன் என்று எதிர்காலத்தில் வந்தால் படிப்பதாக என்று மாற்ற வேண்டும். கட்டளை அல்லது மேற்கோள், கட்டளை அல்லது வேண்டுகோள் வாக்கியங்களில் கூட்டல் ஆறு என்று சேர்க்க வேண்டும். கட்டளை சொற்களோ அல்லது வேண்டுகோள் சொற்களோ வந்தால் அவற்றோடு என்பதை கூட்டி மேலும் ஆறு என்ற துணைவினையும் கூட்ட வேண்டும். பாருங்கள், செய்யுமாறு, செய்யும் ஆறு, செய் ஆறு என்று பிரிக்கலாம். செய்யுமாறு, சொன்னான், கூறினான் என்று முடிக்க வேண்டும். வா என வந்தால் வா என்பது கட்டளை. வருமாறு, வா கூட்டல் கூட்டல் ஆறு என்று சேர்த்து எழுதுங்கள். வருமாறு. படி என்பதும் கட்டளை. படிக்குமாறு என்று எழுதும். இவ்வாறு கட்டளை அல்லது வேண்டுகோள் சொற்கள் வரும்போது அவற்றோடு கூட்டல் ஆறு என்னும்
துணை வினைகளை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றும் போது பின்வருமாறு சில சொற்கள் மாறும். பாருங்கள். நேர்கூற்றில் இது என்று வந்தால் அயற்கூற்றில் அது என வரும். இவை என்பது அவை என்று மாறும். இன்று என்பது அன்று என மாறும். இப்பொழுது என்பது அப்பொழுது என்று மாறும். இங்கு என்பது அங்கு என்று மாறும். இதனால் என்பது அதனால் என்று மாறும். இன்று என்பது அன்று என மாறும். நாளை என்பது மறுநாள் என மாறும். நேற்று என்பது முன்னாள் என்று மாறும். இதனுடைய என்பது அதனுடைய என வரும். இப்படி என்பது அப்படி என மாறும். மேலும் பல சொற்கள் இருக்கின்றன. அவற்றை பொருளுக்கு ஏற்றாற்படி நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இனி நேர்கூற்றில் உள்ள தொடர்களை அயற்கூற்றாக மாற்றும் போது எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். தலைமை ஆசிரியரை சந்தித்து வா என்று வகுப்பாசிரியர் மாணவனிடம் கூறினார். இது நேர்கூற்று. தலைமை ஆசிரியரை சந்தித்து வா என்று வகுப்பாசிரியர் மாணவனிடம் கூறினார். அதை அயற்கூற்றாக மாற்றும்போது வகுப்பாசிரியர் மாணவனிடம் தலைமை ஆசிரியரை சந்தித்து வருமாறு கூறினார். வகுப்பாசிரியர் மாணவனிடம் தலைமை ஆசிரியரை சந்தித்து வருமாறு கூறினார் என வரும். இங்கு மேற்கோள் குறி நீக்கப்பட்டது. என்று என்ற சொல் அங்கே சந்தித்து வா என்று என்ற சொல் வருது இல்லையா, அதுவும் நீக்கப்பட்டது. வா என்ற கட்டளை சொல் வந்திருப்பதால் வருமாறு என சொல் வந்துள்ளதை பார்க்கலாம். அடுத்து, நீ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் விழித்தெழுக என்று ஆசிரியர் எனக்கு அறிவுரை கூறினார். நீ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் விழித்தெழுக என்று ஆசிரியர் எனக்கு அறிவுரை கூறினார். நேர்கூற்று. அதை அயற்கூற்றாக மாற்றும்போது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் விழித்தெழுமாறு ஆசிரியர் தனக்கு அறிவுரை கூறினார் என வரும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் விழித்தெழுமாறு ஆசிரியர் தனக்கு அறிவுரை கூறினார் என்று அயற்கூற்றில் வரும். இங்கே மேற்கோள் குறி நீக்கப்பட்டது. என்று என்ற சொல்லும் நீக்கப்பட்டது. நீ என்பது தன்னை என்று நீ ஒவ்வொரு நாளும் என்பது என்னானது? தன்னை என்று ஆனது. அதை சில இடங்களில் சேர்க்காமலும் போகலாம். பொருளுக்கு ஏற்றார் போல சேர்க்க வேண்டியது இருந்தால் சேர்க்கலாம், இல்லை என்றால் அதை தவிர்க்கவும் விடலாம். எனக்கு என்பது தனக்கு என்று வந்துள்ளது. விழித்தெழுக எழுக என வியங்கோல் வினைமுற்றில் வந்துள்ளதை விழித்தெழுமாறு என்று வந்துள்ளதை பார்க்கலாம். அடுத்து, நான் காணும் காட்சி என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. நான் காணும் காட்சி என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது என்று கண்ணகி களிப்புடன் கூறினார். இதை அயற்கூற்றாக மாற்றும்போது தான் காணும் காட்சி தன்னை வியப்பில் ஆழ்த்துகிறது என்று ஆழ்த்துவதாக கண்ணகி களிப்புடன் கூறினார். மேற்கோள் குறி நீக்கப்பட்டது. என்று என்ற சொல்லும் நீக்கப்பட்டது. நான் என்பது தான் என்று மாறியிருக்கிறது. என்னை என்பது தன்னை என்று மாறியிருக்கிறது. ஆழ்த்துகிறது என்பது ஆழ்த்துவதாக என மாறியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து, நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று நண்பன் என்னிடம் கூறினான். நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று நண்பன் என்னிடம் கூறினான். தான் மனம் திறந்து பேசுவதாக நண்பன் தன்னிடம் கூறினான். தான் மனம் திறந்து பேசுவதாக நண்பன் தன்னிடம் கூறினான் என்று அயற்கூற்றில் வரும். மேற்கோள் குறி நீக்கப்பட்டது. என்று என்பதும் நீக்கப்பட்டது. நான் என்பது இங்கே தான் என வந்துள்ளது. என்னிடம் என்பது தன்னிடம் என மாறியுள்ளது. பேசுகிறேன் என்பது
பேசுவதாக, பேசுகிறேன் என்பது பேசுவதாக என மாறியுள்ளதை பார்க்கலாம். அடுத்து கண்ணன் நான் இன்று என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறினான். கண்ணன் நான் இன்று என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறினான். இது நேர்கூற்று. இதை ஏற்கூற்றில் மாற்றும் போது தன்னால் அன்று ஒன்றும் செய்ய இயலாததாக கண்ணன் கூறினான். தன்னால் அன்று ஒன்றும் செய்ய இயலாததாக கண்ணன் கூறினான் என்று மாறும். இங்கே இது மேற்கோள் குறி நீக்கப்பட்டது. என்று என்றது இயலாது என்று கூறினான் என்பது என்று என்பது நீக்கப்பட்டது. என்னால் என்பது தன்னால் என்ற மாறியிருக்கிறது. இன்று என்பது அன்று என மாறியிருக்கிறது. இயலாது என்று சொன்னது இயலாதது ஆக என மாறியிருக்கிறது பார்க்கலாம். அடுத்து நீ திருக்குறளை ஆழ்ந்து கற்க வேண்டும் என்று ஆசிரியர் கோதைக்கு கூறினார். நீ திருக்குறளை ஆழ்ந்து கற்க வேண்டும் என்று ஆசிரியர் கோதைக்கு கூறினார். அதை அயற்கூற்றாக மாற்றும்போது கோதையிடம் திருக்குறளை ஆழ்ந்து கற்குமாறு ஆசிரியர் கூறினார். கோதையிடம் திருக்குறளை ஆழ்ந்து கற்குமாறு ஆசிரியர் கூறினார். மேற்கோள் குறி நீக்கப்பட்டது. என்று என்ன சொல் நீக்கப்பட்டது. நீ என்பது கோதையிடம் சொன்னது. அதனால் அதை அவள் என்று சொல்வதற்கு பதிலாக கோதை என்று அங்கு சொல்லிவிடலாம், எழுதியும் விடலாம். கற்க வேண்டும் இது கட்டளை, கற்குமாறு என மாற்றப்பட்டுள்ளது. அடுத்து காந்தியடிகள் செய் அல்லது செத்து மடி என்று கூறினார். காந்தியடிகள் செய் அல்லது செத்து மடி என்று கூறினார். இதை அயற்கூற்றாக மாற்றும் போது செய் அல்லது செத்து மடியுமாறு காந்தியடிகள் கூறினார் என்று மாற்றும். செய் அல்லது செத்து மடி என்பது கட்டளை சொற்கள். அதை ஆறு என்ற சொல்லுடன் நாம் இணைத்து எழுதுகிறோம். செய்யுமாறு செத்து மடியுமாறு என்று எழுதுவதற்கு பதிலாக செய் அல்லது செத்து மடியுமாறு காந்தியடிகள் கூறினார். இங்கு மேற்கோள் குறி நீக்கப்பட்டது. என்று என்பதும் நீக்கப்பட்டது. செத்து மடி என்பது செத்து மடியுமாறு என்று மாற்றப்பட்டது. நீ நேற்று சென்ற இடத்திற்கு இன்றும் சென்று வா. நீ நேற்று சென்ற இடத்திற்கு இன்றும் சென்று வா என்று நண்பன் கூறினான். இது நேர்கூற்று. அதை ஏற்கூற்றாக மாற்றும் போது அவன் முன்னால் சென்ற இடத்திற்கு அன்றும் சென்று வருமாறு நண்பன் கூறினான். அவன் முன்னால் சென்ற இடத்திற்கு அன்றும் சென்று வருமாறு நண்பன் கூறினான். மேற்கோள் கூறி நீக்கப்பட்டது. சென்று வா என்பது கட்டளை தொடர் என்பதனால சென்று வருமாறு என மாற்றப்பட்டது. நீ என்பது அவன் என்று மாறியது. நேற்று என்பது முன்னால் என்று மாறியது. இன்றும் என்பது அன்றும் என்று மாறியிருப்பதை நாம் பார்க்கலாம். நான் வரும் வரை நீ வீட்டிலேயே இரு. நான் வரும் வரை நீ வீட்டிலேயே இரு என்று தாய் மகளிடம் கூறினாள். இது நேர்கூற்று. தான் வரும் வரை அவள் வீட்டிலேயே இருக்குமாறு தாய் மகளிடம் கூறினாள். தான் வரும் வரை அவள் வீட்டிலேயே இருக்குமாறு தாய் மகளிடம் கூறினாள். இது அயற்கூற்று. மேற்கோள் குறி நீக்கப்பட்டது. என்று என்பதும் நீக்கப்பட்டது. நான் என்பது தான் என்று வந்துள்ளது. நீ என்பது அவள் என்று வந்துள்ளது. பொருளுக்கு ஏற்றாற் போல இவற்றை நாம் மாற்ற வேண்டும். இரு என்பது கட்டளை இருக்குமாறு என மாறியுள்ளதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நீ இந்த படத்தை பார்த்தாயா என்று கந்தன் ராமனிடம் கூறினான். நீ இந்த படத்தை பார்த்தாயா என்று கந்தன் ராமனிடம் கூறினான். இது நேர்கூற்று. ராமன் அந்த படத்தை பார்த்தானா என்று கந்தன் கேட்டான். ராமன் அந்த படத்தை பார்த்தானா என்று கந்தன் கேட்டான். மேற்கோள் குறி நீக்கப்பட்டது. என்று என்பதும் நீக்கப்பட்டது. நீ என்பது
இங்கு அவன் என்று வர வேண்டும். அதற்கு பதிலாக ராமன் என்றே நாம் எழுதிவிடலாம். இந்த என்பது அந்த என்று மாறியிருப்பதை பார்க்கலாம். பார்த்தாயா என்ற வினா பார்த்தானா என்று மாறியிருப்பதையும் நாம் கவனிக்கலாம். அடுத்து, ஐயோ என் கைபேசி உடைந்து விட்டதே என்று பாரதி வருந்தினான். ஐயோ என் கைபேசி உடைந்து விட்டதே என்று பாரதி வருந்தினான். இது வருத்தத்தை தெரிவித்தல் போல இருப்பதை பார்க்கலாம். இதை அயற்கூற்றாக மாற்றும் போது தன் கைபேசி உடைந்து விட்டதால் பாரதி பெரிதும் வருந்தினான் என்று பொருளுக்கேற்றவாறு மாற்றலாம். தன் கைபேசி உடைந்து விட்டதே என்பது உடைந்து விட்டதால் என்று நாம் மாற்றலாம். பாரதி பெரிதும் வருந்தினான். ஐயோ என்ற வியப்புக்குறி வந்திருப்பதால் அதற்கு பதிலாக பெரிதும் வருந்தினான் என்று நாம் எழுதலாம். மேற்கோள் குறி நீக்கப்பட்டது. என்று என்பதும் நீக்கப்பட்டது. என் என்பது தன், என் கைபேசி, தன் கைபேசி என்று வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இதுவரை நேர்கூற்றில் இருப்பதை அயற்கூற்றாக மாற்றும் போது கவனிக்க வேண்டியதை பற்றி நாம் பார்த்தோம். இனி அயற்கூற்றில் இருப்பதை நேர்கூற்றாக மாற்றும் போது, நேர்கூற்று தொடராக மாற்றும் போது என்னென்ன கவனிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். அவள் கொண்ட கவலையை விடுமாறு தாமரை தன் தோழியை தேற்றினாள். அவள் கொண்ட கவலையை விடுமாறு தாமரை தன் தோழியை தேற்றினாள். இது அயற்கூற்று. இதை நேர்கூற்றாக மாற்றும்போது நீ கொண்ட கவலையை விடு என்று தாமரை தன் தோழியை தேற்றினாள் என்று எழுத வேண்டும். நீ கொண்ட கவலையை விடு என்று தாமரை தன் தோழியை தேற்றினாள் என்று எழுத வேண்டும். இங்கே மேற்கோள் குறி இட வேண்டிய பகுதிகள் இட வேண்டும். என்று என்பதையும் சேர்க்க வேண்டும். அவள் என்பது நீ என்று முன்னிலையில் வந்துள்ளது. தன் என்பது அவள் என்றும் வந்துள்ளது. விடுமாறு என்பது கட்டளை என்பதால் விடு என கட்டளை சொல் அங்கே வந்துள்ளது. அடுத்து, நான் மறுநாள் அங்கு சென்றால் பணம் தருவதாக நண்பன் என்னிடம் சொன்னான். நான் மறுநாள் அங்கு சென்றால் பணம் தருவதாக நண்பன் என்னிடம் சொன்னான். இது அயற்கூற்று. இதை நேர்கூற்றாக மாற்றும்போது நீ நாளை இங்கு சென்றால் பணம் தருவேன். இது மேற்கோள் குறியில் நீ நாளை இங்கு சென்றால் பணம் தருவேன் என்று நண்பன் என்னிடம் கூறினான். என்று நண்பன் என்னிடம் கூறினான். மேற்கோள் குறியிட வேண்டிய இடத்தில் இட வேண்டும். என்று என்பதை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டும். நான் என்பது இங்கே நீ என்று மாறியிருக்கிறது நேர்கூற்று என்பதால். மறுநாள் என்பது நாளை என்று மாறியிருக்கிறது. அங்கு என்பது இங்கு என்று இங்கே மாறியிருப்பதை பார்க்கலாம். அடுத்து, அயற்கூற்று தொடர். அன்பரசி தின்பண்டங்களை வாங்கி வருமாறு தந்தையாரிடம் கூறினாள். அன்பரசி தின்பண்டங்களை வாங்கி வருமாறு தந்தையாரிடம் கூறினாள். அதை நேர்கூற்றாக எழுதும்போது தந்தையே தின்பண்டங்களை வாங்கி வாருங்கள் என்று அன்பரசி கூறினாள் என்று மாற்றி எழுதும். தந்தையே தின்பண்டங்களை வாங்கி வாருங்கள் என்று அன்பரசி கூறினாள் என்று மாற்றி எழுத வேண்டும். மேற்கோள் குறியிட வேண்டிய இடத்தில் இட வேண்டும். என்று என்பதை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டும். தந்தையிடம் என்பதை தந்தையே என்று விழித்தொடராக மாற்ற வேண்டும். வாங்கி வருமாறு வாங்கி வா அல்லது வாங்கி வாருங்கள் என்று கட்டளை தொடராக எழுத வேண்டும். அடுத்து, போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றதாக ஆசிரியர் கூறினார். போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றதாக ஆசிரியர் கூறினார். நேர்கூற்றாக மாற்றும் போது நீ போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கிறாய் என்று ஆசிரியர் கூறினார். நீ போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கிறாய் என்று ஆசிரியர் என்னிடம் கூறினார் என்று கூட நாம் எழுதலாம். நீ போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கிறாய் என்பது ஆசிரியர் சொன்ன வார்த்தைகள். அதனால் அதை மேற்கோள் குறியில் இட வேண்டும். என்று என்பதையும் இட வேண்டிய இடத்தில் இட வேண்டும். நான் என்பது இங்கு ஆசிரியர் நேரடியாக சொன்னதல்லவா, நீ என்று கொண்டிருக்கும். பெற்றிருக்கிறாய், பெற்றிருப்பதாக என்று ஆசிரியர் சொன்னார் என்றது பெற்றிருக்கிறாய்
நாம் மாற்றி எழுத வேண்டும். நான் முயற்சி செய்தால் முன்னுக்கு வருவது உறுதி என என் தாயார் கூறினார். நான் முயற்சி செய்தால் முன்னுக்கு வருவது உறுதி என என் தாயார் என்னிடம் கூறினார் என்றது. இது அயற்கூற்று. நீ முயற்சி செய்தால் முன்னுக்கு வருவது உறுதி என்று தாயார் கூறினார். நீ முயற்சி செய்தால் முன்னுக்கு வருவது உறுதி என்று தாயார் கூறினார். இங்கே நான் என்பது நீ என வந்திருப்பதை பார்க்கலாம். மேற்கோள் குறி இட வேண்டியதை இடத்தில் இட வேண்டும். நீ முயற்சி செய்தால் முன்னுக்கு வருவது உறுதி என்று தாயார் சொன்னதை அப்படியே எழுதுவதால் அதை மேற்கோள் குறியில் காட்ட வேண்டும். என்று என்ற சொல்லை சேர்க்க வேண்டும். நான் என்பது இங்கே நீ என்று தாயார் நேரடியாக சொன்னதால் நீ என்று மாறும். இங்கு என உறுதி என என் தாயார் கூறினார் என்பதை என்று கூறிவிடுவதால் அந்த என என்பது அங்கு தேவையற்றதாகிவிடும். இதுவரை இக்காணொளியில் நேர்கூற்று என்றால் என்ன, அயற்கூற்று என்றால் என்ன, நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றும் போது கவனிக்க வேண்டியன எவை, நேர்கூற்றில் உள்ளதை அயற்கூற்றில் மாற்றுதல், அயற்கூற்றில் உள்ளதை நேர்கூற்றில் மாற்றுதல் ஆகியவற்றை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்த்தோம். மிக்க நன்றி மாணவர்களே.